நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நம்மை வாழ்த்துகிறோம். உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட கூடிய இந்த பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சாட்சி நமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவிதமான நெருக்கத்திலும் வேதனையிலும் உபத்திரவத்திலும் பலவிதமான கண்ணீரிலும் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் தமது பிள்ளைகளை கைவிடாதபடி கிருபையினால் எங்களை தாங்கி நடத்தி உங்கள் சமூகத்திலே ஆராதிக்கக்கூடிய மேலான கிருபையையும் மேன்மையான ஒரு வாக்கியத்தை பிள்ளைகளை தந்து இந்த சமூகத்தை கூட்டி சேர்த்திருக்கா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்த பிள்ளை யாவரையும் தேவன் தன்னையால் தொடர்ந்து ஆசீர்வதியும். இப்போ கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். மிஷனரி காணிக்கைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே ஊழியத்திற்காக வேண்டி கொடுக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே காசுகளும் அருமையான தமது பிள்ளைகள் அதிக பலன்களையும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள இதை அனுபவிக்கிற ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். கர்த்தாவே நீர் தந்திருக்க எல்லா தேவ பிள்ளைகளுக்கு ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் இன்றைக்கு வரல, வராதவர்கள் பலவிதமான பலவீனத்தோடு இருப்பதை அறிந்தோம். ஆண்டவர் தாமே இறங்கி வந்து பிள்ளைகள் பலனையும் தெய்வீக சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய விசேஷத்தை கூட கேட்டோம். வசந்தன பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே மட்டும் உதவி செய்ய தேவன் தொடர்ந்து தம்முடைய கிரியை வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து நாங்கள் கேட்க போற கர்த்தருடைய வார்த்தை எங்கள் ஆசீர்வாதமாக இருக்க பரிசுத்த ஆவியான தம்முடைய மகளை வல்லமையாக தேவன் கரத்தில் பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஒரு புதிய அபிஷேகத்தால் அலங்கரிப்பீராக. தொடர்ந்துள்ள பகுதியை தேவன் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.